அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். மானிட்டர் பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால். Come on, எல்லாம் கைதட்டி. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவ மகிமை. கைதட்டி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷை தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய். கைதட்டி. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் இறங்கிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். வாய்களை திறந்து சதத உயர்த்தி ஆராதிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கைதட்டி. பரலோகம் திறந்திடும் நேரம். பரலோகம். Come on brother, come on sister. கை நல்லா தட்டி. Come on, இன்னும் ஒரு முறை. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இயேசுவே. பரலோகம் திறந்திடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். கை தட்டி. நல்ல ரெண்டு கை தட்டிங்க பார்க்கலாம்.
கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார். பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார். பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார். மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார். மகிமையினால் நம்மை பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் இயேசுவே இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஓ கர்த்தர் நல்லவர். கை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். அவ்வளவுதான். நீங்க ஆராதிக்கிற சத்தம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு முறை நல்ல நம்முடைய ஆண்டவரை பார்த்து கர்த்தர் நல்லவர். டெம்போ 2 பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லுவோம். இயேசு நல்லவர்னு சொல்லுவோமா? ஆமென். இயேசு நல்லவர். அவர் சொல்லுங்க. இயேசுப்பா நீங்க நல்லவர். இயேசு நல்லவர். அவர் கிருபை. இன்னும் ஒரு தடவை. இயேசு நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசு நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவ மகிமை. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. தேவ மகிமையை பார்க்கணும் வந்திருக்கவங்க மட்டும் கையை தட்டி அப்பா நல்லா 2 கையை தட்டி ஹalleluya. உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. பாடுங்க. உம்மை ஆராதிப்பே நான் உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிடும் மேலாக நன்மை எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிடும் மேலாக அன்பு வைத்தீர் எனக்காக ஜீவன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே சததம் உயர்த்தி உம்மையே சொல்லுங்க. நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும்
முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வை. கை தட்டி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே சொல்லுங்க. நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே உம்மையே. கை தட்டுவோமா எல்லாரும் சேர்ந்து. நம்மளை பாவி என்று அவர் தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னை அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னாயும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னை அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னாயும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. சுவே உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே சொல்லுங்க. நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே உம்மையே உம்மையே. ஹல்லேலூயா. உம்மையே உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. ரெண்டு கை நல்லா தட்டி விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. நீரென்றும் உயர்ந்தவரே, சதா காலமும் உள்ளவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே.
எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன். மறுபடியும் சொல்லுங்க. ஓ எதிரிகள் வெள்ளம் போல் சதகாலம் உள்ளவரே. ஏழாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. ஏழாம் தேவனே மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உம் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. சதகாலம் உள்ளவரே. ஏழாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. ஏழாம் தேவனே சதகாலம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையா நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி ஏழாம் தேவனே சதகாலம் உள்ளவரே. ஏழாம் தேவனே ஏழாம் தேவனே சதகாலம் உள்ளவரே. ஏழாம் தேவனே சதாகாலம். அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரா இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் வரப்போகிற மேசியா. அவர் நியாயாதிபதி. ஏழாம் தேவனே சிவஹம்பரா. என் வாழ்க்கையை நீருற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் மறுபடியும் சொல்லுங்க. எதிரிகள் எவ்வளவு பெரிய குண்டர்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் ஜெயத்தை எடுப்பார். ஏழாம் தேவனே சதகாலம் உள்ளவரே. ஏழாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே.
மாறாது ஒருபோதும் உம் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. ஓ நீங்க சொல்லுங்க, மரண இருளில் நான் நடந்தாலுமே ரே 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 ரே. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. ஏன் பொல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே. ஏன் பொல்லாம் தேவனே நீரென்று. அப்படி ஆராதிங்க. என் கூடவே இருக்கிறவ, என் வலது கரத்தில பிடிச்சு நடந்துகிறவ, நீதியின் வலது கரத்தினால் தாங்கிறவ. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. உங்கள் துக்கம் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட. நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம் தேற்றிடுவார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்களை இந்த கால வேளையில் அவர் கட்டுகிறார். அவர் உனக்கு ஒரு நல்ல சமாரியான இந்த கால வேளையில வெளிப்பட போகிறார். உன்னை ஆட்டி தேற்றி அரவணைத்து உன்னை உருவாக்கும் அளவும் அவர் உன்னை கைவிட போகிறதில்லை. உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவரே, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னாரே. இன்னைக்கு யோசுவாவோட இருந்தது போல இன்னைக்கு உன் கூட இருக்க போகிறார். மோசையோடு இருந்தது போல உன்னை வழி நடத்த போகிறார். கலங்கிடவே வேண்டாம். நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த கால வேளையில வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய தொடக்கம் உண்டாக போகிறது. புதிய வெளிப்பாடுகள், புதிய தரிசனங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய கிருபைகள் இந்த கால வேளையில உங்களை தேடி வருகிறது. கைகளை தட்டி ஆமென் ஆண்டவரே, எனக்காக இன்னைக்கு ஒரு வழியை திறக்க போறீங்கப்பா, எனக்காக ஒரு வாசலை திறக்க போறீங்க, எனக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ண போகிறார், எனக்காக என் சத்துருக்களை சிதறடிக்க பண்ண போகிறார், எனக்காக அவர் மேலானவர்களை செய்ய போகிறார். வானம் திறக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும்.
கலங்கிடவே. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை அவர் ஆறுதல் படுத்துகிறார். தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றி இந்த நிமிஷமே, இந்த நொடி பொழுதே உன் பாடுகள், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உங்க துக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை, எல்லா பாரங்கள் விலகி போகிறது. கடன் பாரங்கள் விலகி போகிறது. நீங்க சுக்க முடியாத அந்த நுகங்கள் இப்ப அவருடைய அபிஷேகத்தினால் முறிகிறது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலவேளையில இறங்குகிறது. கைவிடவே வேண்டாம், அவர் கைவிடவே மாட்டார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, 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 ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சிந்தனையெல்லாம் நீரே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சிந்தனையெல்லாம் நீரே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே, நீரே என் வாஞ்சை, என் தாகம், என் நோக்கம் நீரே, என் வாஞ்சை. இந்த காலவெளியிலிருந்து எனக்குள்ள ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும். பரிசுத்த 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 பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, உலகமே மாயையே உம்மன்பு போதுமே, உன்னதரே உம்மை காண உள்ளம் ஏங்குதே. உலகமே மாயையே உம்மன்பு போதுமே, உன்னதரே உம்மை காண உள்ளம் ஏங்குதே. உன்னதரே உம்மை காண உள்ளம் ஏங்குதே, உன்னதரே உம்மை காண உள்ளம் ஏங்குதே. என் வாஞ்சை, என் தாகம், என் நோக்கம் நீரே. சொல்லுங்க, என்னுடைய வாஞ்சை பெருகட்டும், அவர் மேல இருக்கிற தாகம் பெருகட்டும், அவர் மேல இருக்கிற கிருபை இன்னும் பெருகட்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்க வாங்க, எனக்குள்ள வந்து நீங்க தங்குங்க ஆண்டவரே. என் வாஞ்சை, என் தாகம், என் நோக்கம் நீரே. என் வாஞ்சை, என் தாகம், என் நோக்கம். வார்த்தை கொடுக்கும்படி திருநெல்வேலி பட்டத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் பிரவீன் அவர்கள் நம்மத்தில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். நல்ல 2 கை தட்டி. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் நான் உங்களோடு வந்து இந்த புது வருஷத்தில்
முதல் முறையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர். சந்தோஷமாக இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வெரி குட், வெரி குட். இங்கே உள்ள வார்த்தைகளை பார்த்தேன். சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வந்தது. மோசே ஆண்டவரை பார்க்குறாரு, ஆண்டவர் மோசையை பார்க்குறாரு. அவர்களிடத்தில் அவர் சொன்ன காரியங்களை நீங்கள் போன மாதத்தில் தியானிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி மோசையினுடைய லைஃப்பை ஆண்டவர் ஒரு முன்னுதாரணமாக கொடுத்து இந்த வருஷத்தை நடத்துகிறாரோ, அதுபோல் எங்களுக்கு ஒரு சம்பவத்தை முன்னுதாரணமாய் கொடுத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஆண்டவர் நடத்தினார். எங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி நடத்தினார். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையை முன்னிட்டு ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு பர்திமேயு குருடனுடைய லைஃப் தெரியும்? பைபிளில் பர்திமேயு அப்படின்னு ஒரு குருடன் இருந்தார். வாலிபர்களுக்கு பர்திமேயு அதாவது ஞாபகம் இருக்கா தம்பிமார்? தெரியும்னு சொல்கிறவங்களாம் கை தூக்க பார்ப்போம். வெரி குட். கொஞ்சம் பேருக்கு தெரியல. அங்கே பர்திமேயுன்னு ஒரு குருடன் பைபிளில் இருந்தார். அவர் ஒரு பிச்சைக்காரரு, ரொம்ப ஏழை. ஆனால் பாருங்கள், அவருடைய மனக்கண்கள் திறந்திருந்தது. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு மாம்ச கண்ணு தெரியுது, ஆனால் மனக்கண்ணு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த பர்திமேயு குருடனுக்கு மனக்கண் திறந்திருந்தது, மாம்சத்தின் கண் அடைத்திருந்தது. வெளியே எவ்வளோ மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தன்னை உண்டாக்கின தேவன் யாரென்று தெரியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு மாம்சக்கண்ணும் திறந்திருக்குது, மனக்கண்ணும் திறந்திருக்குது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வெளியே இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். பிசாசானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று பெயர் வாங்கியவன், சுவிசேஷத்தின் ஒளிய ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி வைத்தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றார். ஸோ அப்படி அநேக ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால நிறைய ஜனங்களுக்கு தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக மனிதர்களை தேடி ஓடுறாங்க. ஆனாலும் அந்த ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நம்ம அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறாரு. இவர்களுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறார். நானும் உங்களுக்கு சொல்றேன், சபையாரே, ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில நேரங்களில் நம்ம சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தில் நம்ம சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தாவீதுடைய ஜெபத்தில் அவர் யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ரொம்ப டெரரா இருக்கும், ரொம்ப பஞ்சா இருக்கும். அந்த வார்த்தைகள் பரலோகத்தை அசைக்கணும், அந்த வார்த்தைகள் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்க வேண்டும், சரியான வார்த்தைகளா இருக்கணும். பாருங்க, இந்த பர்திமேயு யூஸ் பண்ண டேர்ம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டான சரியான டேர்ம்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் தன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி குருட்டு கண்கள் திறக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு வேணா ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி குருடனுடைய கண்களை மறுபடியும் பார்க்க செய்யலாம். அன்றைக்கு அதற்கான சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. இயேசு ஒருவரால் மாத்திரமே மாம்சத்தின்படி குருடாயிருக்கிற கண்களை திறக்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை பர்திமேயு பெற்றுக்கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்தார் என்றுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நாமும் அதை செய்து நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ண போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்துல அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை கொடுத்து சும்மா இருப்பீர்கள், புறப்படுங்கள், பிளந்து விடுங்கள்னு உங்களுக்கு ஆண்டவர் பேசினாரோ, அது மாதிரி நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் யோசித்தேன். பர்திமேயுனுடைய வாழ்க்கையிலையும் இந்த 3 டேர்ம்ஸ் இருக்குது. அவர் சும்மா இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது, அவர் புறப்பட்ட ஒரு டைம் இருந்தது, அவர் எழும்பி பிளந்து விட்ட ஒரு நேரமும் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமாம், நான் அந்த லைஃபோட இன்னைக்கு காலையில் வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பிட்டு பார்த்தேன். ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் வாசிப்போமா? நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆமாம், எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து
பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒருமுறை இயேசு எரிகோவை விட்டு வெளியே வருகிறார். அவருடைய சீஷர்கள் புடைசூழ அவர் எரிகோவை விட்டு வெளியே வரும்போது வழி அருகே பர்திமேயு என்ற ஒரு குருடன், மோரோவர் ஹி இஸ் a beggar, வழியோரமாக உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். கண்ணு தெரியாதனால ஏகப்பட்ட பேர் சரசரன் நடந்து போறதை அவர் கேட்டோன்னு பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு, ஐயா என்ன ஒரே சத்தமா இருக்கு என்னன்னு கேட்கிறாரு. இவர் இப்படி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இயேசு தாண்டி மில்லர்புரம் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டாரு. இவர் பக்கத்தில் யார் வரா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள பக்கத்தில் சொல்றாரு, தெரியாதா உனக்கு, இயேசு தான் வர்றாரு. இயேசுவா? அவரு இந்த வியாதியெல்லாம் சுகமாக்குவார் அவரா? ஆமா, அவரு தான். இப்படி சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கும் போதே இயேசு அவனை தாண்டி எங்க வரைக்கும் போயிட்டாரு? ஆமா, எரிகோவை தாண்டி வந்து இருக்கிற மில்லர்புரம் போனாராம். சரி, எப்படியோ நம்ம உங்க புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன், அவ்வளவு தூரம் போயிட்டாரு. உடனே இவரு, அவரா? ஐயோ, அவரை விடக்கூடாது, நம்ம லைஃப்ல அவர் கிராஸ் பண்றது ரொம்ப ரேர், அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே இந்த பரிதிமேயு சத்தம் போடுறார், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு சொல்லி என்ன செய்யறாரு? சத்தம் போடுறாரு. உடனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஏய், சத்தம் போடாத, சும்மா இரு, அமைதியாரு, ஏன் போட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பரிதிமேயு குருடனை போட்டு அதட்டுறாங்க, அமர்த்துறாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் முன்னிலும் அதிகமா என்ன செஞ்சாராம்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டாராம். நார்மலா இங்க இருந்து போடுற சத்தம் மில்லர்புரம் பஸ் ஸ்டாப் அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு பரிதிமேயு போட்ட சத்தம் இயேசுவின் காதுகளை போய் எட்டியது. உடனே இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, யாருப்பா, என்ன சத்தம், அங்க என்ன சத்தம்னு கேட்கிறாரு. அது ஒரு குருடன் கத்திக்கிட்டு இருக்கா, ஐயா நீங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. இல்லையே இல்லையே, அங்க இருந்து ஒரு விசுவாசம் என்ன செய்யுது, இழுக்குத, அவனை போய் அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. உடனே யார் யாரெல்லாம் அவனை அதட்டினாங்களோ, அமைதியாருன்னு சொன்னாங்களோ, அதே ஆட்கள் ஓடி போய், வா, அவர் உன்னை என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு சொல்றாங்க. உடனே பரிதிமேயை கூட்டிக்கிட்டு இயேசுகிட்ட வராங்க. இயேசுகிட்ட வந்த உடனே இயேசு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஒரே வார்த்தையில பதில் சொல்றான், ஐயா நான் பார்வை அடையணும்னு சொல்லி. உடனே இயேசு பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. அதை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவை பின்பற்றி போனான் என்று அந்த சம்பவம் நிறைவடைகிறது. ஹல்லேலூயா. பரிதிமேயினுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை நான் ஒப்பிடுகிறேன். முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாத்ராகமம் 14 அதிகாரத்தில், நீங்கள் சும்மா 14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்றதுக்கு சில நேரங்களில் நம்ம எப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு? சும்மா தான் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்காக சும்மாவே இருந்துடக்கூடாது. ஆமா, கர்த்தரே பார்த்துக்குவான்னு சொல்லி செங்கடலை கூட கடக்காம அவங்க பாட்டு இடிஞ்சிடக்கூடாது. சில ஆட்கள் அப்படி ஆயிடுறாங்க. நீங்க சும்மா இருந்தா போதும், சும்மா இருந்தா போதும். கர்த்தர் செங்கடலை பிளந்து விட்டதுக்கு அப்புறமும், மோசை எழுப்பி கோலை நீட்டினதுக்கு அப்புறமும் இவங்க என்னவாவே இருக்காங்க? சும்மாவே. அது ரொம்ப டேஞ்சர். அவ்வளவு ஓவரா சும்மா இருந்துடக்கூடாது. ஆனா பிரச்சனை வர்ற அளவுக்கு நீ கிரியை செஞ்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் ஒரு புஸ்தகம் படித்தேன், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக அவருக்கு ஒரு சேவை செய்வது. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாகவும் அவருக்கு ஒரு சேவை செய்ய முடியும். அப்படி செய்யாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சும்மா இருக்க வேண்டும். சவுல் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக அவருக்கு ஒரு சேவை செய்தார். அந்த வேலையை செய்யாதபடிக்கு சவுல் எப்படி இருக்கணும்? சும்மா இருக்க வேண்டும். எங்க சும்மா இருக்கணும், எப்ப புறப்படணும் அப்படிங்கிற அறிவு ஏஎஃப்எஃப் விசுவாசிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சும்மா இருக்கிற நேரத்தில் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் சும்மா இருக்கக்கூடாது. பாருங்க, சும்மா இருந்தார் யாரு? யாரு? பரிதிமேயு. எப்ப சும்மா இருந்தாரு? பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது சும்மா உட்கார்ந்து இருந்தார். அப்ப எந்த வேலையும்
சில இருக்கிற இடத்துல என்ன வரும்? காசு வரும். அவர் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அவர் சும்மா இருப்பது தான் அவருக்கு நல்லது. ஆனால் அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்றை தெரிந்திருந்தார், ஒன்றை அறிந்திருந்தார். இயேசுன்னு ஒருத்தர் நம்ம ஊர் பக்கம் சுற்றிட்டு வராரு, அவர்கிட்ட போனால் எந்த வியாதியும் சுகமாக்கும் என்ற அறிவிலே அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. சும்மா இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிளை தூக்கி வாசிக்கணும். சும்மா இருக்கிறது தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருப்பதற்கு சமமான ஒரு காரியமாக இருக்கிறது. கோழி அடகாக்கிற நேரம் தான் என்ன நேரம்? சும்மா இருக்கிற நேரம். ஆனால் அடகாக்கிற நேரத்தில் அந்த கோழி என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்குது? முட்டையை குஞ்சியா மாற்றி கொண்டிருக்கிறது. சும்மா இருக்கிற நேரத்தை நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. சும்மா இருக்கிற நேரம் ரொம்ப பயங்கரமான வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம். கோழி போய் 21 நாள் முட்டை மேலே உட்கார்ந்துருக்கும் போது, இப்போ அந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியறதில்லை. ஏன்னா எடுத்த உடனே மிஷினில் கொடுத்து பொறிக்கிறதுனால அந்த கோழி 21 நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படி யோசிக்கிறாங்க. இல்லைங்க, கோழி 21 நாள் முட்டை மேலே உட்கார்ற நேரம் முட்டை கோழியாய் மாறிக்கொண்டிருக்கிற நேரம். அதுல உடம்புல இருந்து போகிற உஷ்ணம் அந்த முட்டைக்குள் இருக்கிற கருவை உயிரோட்டமான கோழியாய் மாற்றிவிட சக்தி உள்ளதா இருக்கிறது. நீங்கள் சும்மா இருக்கிற நேரம், இட்ஸ் நாட் the waiting time is not the wasting time, it is the time God take you in his hand and he creates something new from you. உங்களிலிருந்து புதுமையான ஒன்றை உருவாக்குவதற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் தேவ ஜனங்களுக்கு அவசியமான ஒரு நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பர்திமேயு குருடன் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் அவன் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருந்தான். ஒன்றை கேள்விப்பட்டான், ஒன்றை தியானித்தான், ஒன்றை யோசித்தான், ஒன்றை பேசிக் கொண்டிருந்தான். அது என்ன காரியம் தெரியுமா? இயேசு என்ற ஒருவர் எருசலேமை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவர் எரிகோவுக்கு போகிறார், அவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். இதெல்லாம் அவன் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவர் என்ன செய்வார்? அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார். எப்படி வியாதி? எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்குவார். அவர் லாசரு என்ற மரித்தவனையே உயிரோடு எழுப்பினார். அப்ப நம்ம கண்ணை அவரால் திறக்க முடியுமே என்று அவன் சும்மா உட்கார்ந்திருந்த நேரத்திலே இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க சும்மா தான் இருக்கணும். எழும்பக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, கண்ணை கூட திறக்கக்கூடாது. உட்கார்ந்து ஆண்டவரே என்னோட பேசும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு இருக்கிற நேரம் எந்த நேரம்? எந்த நேரம்? சும்மா இருக்கிற நேரம். ஸ்தோத்திரம். சிலர்லாம் ஃபாஸ்டிங்கை போட்டுட்டு வேற யாரையும் சொல்ல வேண்டாம். ஆமாம், எங்கள் கதையுமே சில நேரம் அப்படி தான் இருக்கும். ஃபாஸ்டிங் தான் அன்னைக்கு இருக்கும், ஆனால் எங்கே ஓட வேண்டியிருக்கோம்? அந்த வேலையை போய் முடிப்போம், இந்த வேலையை போய் பார்ப்போம், அவரை போய் பார்த்து அதை முடிப்போம், இதை முடிப்போம். அது பேர் ஃபாஸ்டிங்கா இல்லைன்னா பட்னியான்னு சில நேரம் கடைசியில் யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ஆமாம், போட்டது ஃபாஸ்டிங், ஆனால் செய்கிறது அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது 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 என்ன இல்லை, சும்மா இருப்பது அல்ல. ஃபாஸ்டிங்னு போட்டால் என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் போட்டால் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருந்தா தான் அதுக்கு பேர் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னு ஒன்று போட்டுட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுமா இருப்போம்னா அது என்ன இல்லை? அது ஃபாஸ்டிங் இல்லை. நிறைய நேரங்களில் சும்மா இருக்கிற நேரத்தை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி ரொம்ப திறமையாக சில வேலைகளை செய்ய முற்படும் போது எல்லாம் வீணாய் போய்விடுகிறது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் தாங்க சும்மா இருக்கிற நேரம். பாருங்க, இந்த பர்திமேயு குருடன் சும்மா இருந்தான். அவன் இருக்கிற இடத்துக்கு துட்டு வரும். இவன் அப்படி கையை தூக்கி நீட்டினா போதும், கையில் வந்து என்ன விழும்? துட்டு விழும். அதுக்கு அவன் என்ன செய்யணும்? குட்டிக்காரன் அடிக்கணுமா? குட்டிக்காரன் அடிக்க முடியாது, கண்ணே தெரியாதே. ஸ்தோத்திரம். வேற ஏதாவது வித்த காட்டணுமா? ஒன்றும் செய்ய முடியாது, கண்ணு தெரியாதே. இருக்கிற இடத்துல உட்காந்து அப்படியே கையில் வந்து காசு விழும், எடுத்து பாக்கெட்டில் போடுவேன், திரும்ப இப்படி. இதுக்கு பேர் தான் சும்மா இருப்பது. ஆனால் சும்மா இருக்கிற நேரத்துலையும் இந்த பர்திமேயு ஒரு வேலை செய்தான். இயேசுவை குறித்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான், இயேசுவை அறிய ஆரம்பித்தான். எந்த நேரத்தில் உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியாதபடியினால் அவரை தியானிக்கிற தியானத்திலே, அவரை அறிகிற அறிவிலே, அவர் பேரில் காட்டுகிற அன்பிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நேரம் வரும், எழுப்புதலின் காலம் சமீபித்து வருகிறபடியினால உங்களை கொண்டு யாரையெல்லாம் சுகமாக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாரோ அந்த நேரத்தில் சுகமளிக்கிற வல்லமை உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகும்படிக்கு நீங்கள் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது, சும்மா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா இருக்கிறத நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக மகா பெரிய காரியங்களை செய்ததற்கு காரணம் அவர்கள் தங்கள் வேலைகளை, பொறுப்புகளை, காரியங்களை துறந்து ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தது, சும்மா இருந்தது பெரிய ஆசீர்வாதமாய் மாறி போனது. ஒருவேளை இந்த பர்திமேயுனுடைய கண்கள் தெரிந்திருந்தா கூட இவன் இயேசுவை பார்த்து ரட்சிப்பை பெற்றிருக்க முடியாது. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. இவன் கண்ணு ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா கூட இவன் இயேசுகிட்ட வந்திருப்பானான்னு சொல்ல முடியாது. ஆனால்
அவன் ஆண்டவர் சும்மா இருக்க வச்சது அவனுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு காரணமாய் மாறிவிட்டது. கண் தெரிந்த எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகும்போது கண் தெரியாத பரிமேயு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நிறைய நேரங்களில் உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு, உங்களுக்கு இருக்கிற வேலை, உங்க கடமை உங்களை தேவ சித்தம் செய்ய முடியாதபடி தடுக்குமானால் அந்த கடமை வேலை பொறுப்புகளை எல்லாம் தூர ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே சும்மா இருப்பதற்கு பழகி கொள்ளுங்கள். சும்மா இருக்கிற நேரம் என்றால் வேதமும் கையுமாய் அமர்ந்திருப்பது. கர்த்தருடைய வசனத்தை கேட்க 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 உங்க ஆத்துமா ஈடேறி கொண்டே இருக்கும், உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும், தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே முதிர்ச்சி அடைந்து நீங்கள் எழுப்புதலின் நேரத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி சரியான வேலையை செய்வதற்கு இந்த சும்மா இருக்கிற நேரம் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிமேயுக்குள்ள அவ்வளவு வேகம் வைராக்கியம் பொங்கி எழுந்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த முறை இயேசுவை விட்டா திரும்ப அவரை பிடிக்க முடியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து விட்டா, அவர்கிட்ட போயிட்டா அற்புதம் தாயா அப்படின்னு அறிந்திருந்தபடினால், அவரை பார்த்துட்டா, அவர்கிட்ட போயிட்டா, அவர் என் சத்தத்தை கேட்டுட்டா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு அவன் தேவனை அறிந்திருந்தபடினால் அவன் அவ்வளவு மும்முரமாய் அவரை நோக்கி கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாக எவ்வளவு அடக்குறாங்களோ அவ்வளவு சத்தம் போட்டானா. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முந்தின நாட்களை விட முன்னிலும் அதிகமாய் சத்தமிடுகிற காலம். இதுவரைக்கும் எப்படியோ, ஆனா இந்த வருஷம் முன்னிலும் அதிகமாய் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். முன்னிலும் அதிகமாய் நம்முடைய வேத வாசிப்பு மாற வேண்டும். முன்னிலும் அதிகமாய் கூட்டங்களுக்கு ஓடுகிறதிலே மும்முரம் காட்ட வேண்டும். முன்னிலும் அதிகமாய் ஊழியம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதிலே நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய பணத்தை செலவழிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் ஒரு பரிமேயு பெற்றுக்கொள்ள முடியாததை பெற்றுக்கொண்டது போல உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறதையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வழி வாசலை திறந்தருளுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் செஞ்சது என்ன தெரியுமா? எல்லாரும் வந்து அடக்குறாங்க. அவன் அடங்க மாட்டான். ஸ்தோத்திரம். உங்க ஜெப வாழ்க்கையை எத்தனை பேர் அடக்க வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, அடங்கக்கூடாது. ஆமா, ஸ்தோத்திரம். உங்களை எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறத தடுக்க வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, அடங்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், சென்னை பட்டணத்தில். ஸ்தோத்திரம். அவங்க அப்பா ஒரு பைபிள் அவன் கையிலேருந்து பிடிங்கி கிழிச்சு போட்டிருக்காரு, பைபிள் படிக்க கூடாங்கிறதுக்காக. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், அண்ணே நான் பாத்ரூமில் வச்சு பைபிள் படிக்கிறேன், ராத்திரி போர்வைக்குள்ள நான் பைபிள் படிக்கிறேன். ஆமாம், செல்ஃபோனை நோண்ட விடுறாங்க பாருங்கள் பெற்றோர், வெளியெல்லாம் ஊரை சுத்த விடுறாங்க, பைபிள் படிக்க விட மாட்டேங்காங்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன் இங்கிலீஷ் பைபிள் தான் படிப்பான். அவன் இங்கிலீஷில் சொல்கிற வசனத்தெல்லாம் கேட்டால், இப்படி பைபிள் படிக்கிறவன் இவ்வளோ வசனம் சொல்கிறானே, நம்ம கூட அவ்வளோ வசனம் சொல்ல முடியலையே, நான் அவனை நினச்சி பொறாமப்பட்டிருக்கேன். ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்க, எங்கே படிக்க முடியல, பைபிள் முடியல அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் ரொம்ப ஆர்வமாக பிள்ளைகள் பைபிள். சில வீடுகளில் பைபிளை படி, டெய்லி பைபிளை படிக்கணும்னா நம்ம படின்னு சொல்கிற வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான் பைபிளையே தூக்க மாட்டேங்குங்க. ஆமாம், நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைகள் நம்ம பைபிளை தொட்ட கையை வெட்டிடுவோன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அதில் ஒரு வேகம் வரும் போல இருக்குது. என்னென்னே புரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகள் பூரா ஏட்டிக்கு புட்டியாவே மாற்றியே செய்துங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா ஒரு பைபிளை கிழிச்சிட்டாருன்னு. சரி, பரவாயில்ல, கவலைப்படாத, அடுத்த ஒரு பைபிளை வாங்குவோம். ஸ்தோத்திரம். ஆமாம், செல்ஃபோனில் பைபிளை படித்து வச்சா அதை அழிச்சு விட்றாங்க. தம்பிமார் அண்ணன்மார் பார்த்துட்டு போய் அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்றாங்களாம், செல்ஃபோனில் பைபிள் வச்சுருக்காங்க. உடனே வந்து செல்ஃபோனில் பைபிளை அழிச்சு விட்றாங்களாம். எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க. ஆமாம், ஆனால் அவன் மனப்பாடம் பண்ணி சொல்கிற வசனத்தெல்லாம் கேட்டா இங்கிலீஷ்லேயே வசனம் சொல்கிறான். நான் சொல்கிறத, நான் படித்த வசனத்தோட நிறைய வசனம் இங்கிலீஷில் சொல்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில், பரிமேயுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன். நான் அவன்கிட்ட சொன்னது தான், எப்பா யார் உன்னை வந்து தடுக்காங்களோ அவங்களே உனக்கு பைபிள் வாங்கி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அவன் அப்படி தான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இங்கே கதை அப்படி தான். யார் வந்து சத்தம் போடாதான் சொன்னாங்க பாருங்க. ஆமாம், ஒரு டைம் வந்தது, இயேசு அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அதை கவனிச்சிங்களா? 49ஆம் வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. அவர் அழைச்சிட்டு வரதானே சொன்னார். இவங்க பசங்க வந்து வான்னு சொல்லி கூட்டு வந்துருக்கலாம்ல. ஆனால் அவங்க போய் என்ன சொல்கிறாங்க? அவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். நான் சொல்கிறேன், பைபிள் படிக்காதன்னு சொன்ன அப்பா
நீ நல்லா படி, உனக்கு வேற இங்கிலீஷில் வேற 2 வெர்ஷன் வாங்கி தரவா, உனக்கு நைட்டில் டீ போட்டு தரவா பைபிள் படிக்கிறதுக்கு, அப்படிலாம் கேட்பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டுமானால் பரிமேயுவை போல முன்னிலும் அதிகமாய் அவரை கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி கூப்பிட்டு பாருங்க பார்ப்போம். முன்னிலும் அதிகமாய். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். 2017 நாம் பைபிள் படித்ததை விட இந்த 2018 நான் பைபிள் படிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். 2017 நான் உபவாசம் போட்ட நாட்களை விட இந்த 2018 நான் உபவாசம் போடுற நாட்கள் அதிகமாக இருக்கும். 2017 நான் ஊழியத்துக்கு போன நாட்களை விட 2018 அதிகமாக லீவு போட்டு நான் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு போவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ரொம்ப டீப்பாக மெசேஜ் கேட்கீங்களோ? எது எப்படியோ, ஆமாம், முன்னிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிடுவீர்களானால் உங்களை யார் தடுத்தாங்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க, திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் வா என்று. they will come and comfort you. அவங்க வந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பந்தான் அவன் முதல்ல புறப்படுறான். சும்மா இருந்தான், ஒரு அழைப்பு வந்த உடனே டைம் வந்துட்டு என்ன செஞ்சார் தலைவர்? ஆமாம், அதில் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டச்சிங்கான விஷயம். இயேசு கூப்பிட்டாரு சொன்னானோ எழும்பலை, ஆனால் எழும்புறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்வான். என்ன வேலை? 50ஆம் வசனம். உடனே பரிமேயு தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, ஆமாம் கழட்டி மடிச்சு வைக்கல, கழட்டி எரிஞ்சிட்டு எழுந்து, அப்போ எழும்புறதுக்கு முன்னாடியே கழட்டி எரிஞ்சிட்டாரு, இயேசுவினிடத்தில் வந்தான். நீங்கள் ஒவ்வொரு அணுவாக படிக்கணும். இதை உட்கார்ந்துருக்காரு, இயேசுவனை கூப்பிட்டாருன்னு ஆள் வந்து சொன்ன உடனே முதல்ல செஞ்ச வேலை தன் மேல் வஸ்திரத்தை கழட்டி எரிஞ்சிட்டான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எருசலேமில் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வஸ்திரம் உண்டு. ராஜாவுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. எருசலேமில் ஆசாரியர்களுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா இவங்க யாருன்னு சொல்லிடலாம். ஸ்தோத்திரம். ஆமாம், பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு. அவங்க அந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பிச்சை போடுவாங்க. சும்மா எல்லா மாதிரியும் ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தன் பிச்சைக்கார வரிசையில் உட்காந்துருந்தா அவனுக்கு என்ன கிடையாது? பிச்சை கிடையாது. பிச்சைக்காரனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? பிச்சை கொடுக்கப்படும். இந்த ட்ரெஸ் தான் அவனுக்கு இவ்வளவு நாளா என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தது? ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இயேசு கூப்பிட்டார் என்ற உடனே முதலாவது தனக்கு வருமானம் வருகிற ட்ரெஸ்ஸை கழட்டி எரிந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, இப்போ அவனுக்கு கண் பார்வை தெரிஞ்சிட்டா? கண் பார்வை கிடைச்சிட்டா? கண் பார்வை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு வருமானம் வரக்கூடிய ட்ரெஸ்ஸை கழட்டி, ஆமா நானும் அப்படிதான் இருப்பேன், விசுவாசமா சொல்லக்கூடாது. வேற யாராவது இருந்தாங்கன்னா நம்ம போறோம், இயேசு சோமாக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, எதுக்கும் கழட்டி மடிச்சு வச்சுட்டு போவோம். இயேசு சுகமாக்குனார்னா அல்லேலூயா, இல்லாட்டா திரும்ப வந்து ட்ரெஸ் அணிஞ்சுக்கணுமே, மாட்டிக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் பரிமேயுவுக்கு இல்லை. அப்படி எண்ணமே இல்லை. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை விட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு வருமானம் கிடையாதுங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அவனுக்கு வருமானம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் இயேசுவை பார்க்கவே இல்லை, இன்னும் அவனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது அவனை கூப்பிட்டாருன்னு உடனே மேல் வஸ்திரத்தை கழட்டி எரிஞ்சு, இதோட முடிஞ்சுதுடா, இந்த பிச்சைக்கார லைஃபுக்கு இன்னையோட முடிவு கட்டுறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இயேசு அற்புதம் செய்யணும், அற்புதம் செய்யட்டா அப்படி அந்த கஷ்டத்திலே பழகிடுவேன். அது விசுவாசமே இல்லை. பரிமேயுவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நான் இயேசு கிட்ட போவேன், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், இனி எனக்கு இந்த பிச்சைக்கார வஸ்திரம் தேவை இல்லை என்று கழட்டி எரிந்து விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னை விட்டு பல அடி தூர தள்ளிட்டான். இது எனக்கு வேண்டாம். அதான் அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, வாஞ்சை இருந்தது, அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, இயேசு கிட்ட போகணும். எனக்கு இதுல பிடிச்சது என்ன அப்படின்னா, அவன் இன்னும் சுகத்தையே பெற்றுக்கொள்ளல, இன்னும் கண் திறக்கல, சுகம் அடையல, இயேசுவை பார்க்கல, இயேசு கிட்ட பேசல, இயேசுவை தொடல. ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. அவன் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு முதல்ல இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்யுங்க, அப்புறம் நான் சிரிக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். அவன் சொல்ல, இப்ப சிரி, உனக்கு ஆசீர்வாதத்தை தாரேன், சும்மா அழுதுகிட்டே இருக்காத. சகோதரன் நம்ம வீட்டில் சொல்லுவேன், ஏடி அழுதுகிட்டே இருக்காத, நீ கேட்டதை வாங்கி தர, நீங்க வாங்கி தர்ற வரைக்கும் நான் அழுவேன். வீடு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ற, மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு
தர்றேங்கிறார். எனக்கு தர்ற வரைக்கும் அழுவேன். ஆமா, இவங்களெல்லாம் என்ன செய்ய? ஆனா பரிதிமை பாருங்க, a very best character. இயேசு கூப்பிட்டாரு சொன்ன உடனே தன் அழுக்கை, தன் பிச்சைக்கார வஸ்திரத்தை கழட்டி எரிந்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் அங்க எரிந்து போடுறத எங்கேயோ இருந்து இயேசு பார்க்கிறாரு. அங்க ஒரு விசுவாசம் எனக்கு தெரியுதே. ஹல்லேலூயா. ஆமா, இயேசு வந்து எக்ஸ்ரேஸ்ல வேலை செய்வாரு. ஆமா, அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. ஸ்தோத்திரம். எங்கேயோ ஒரு வல்லமை பாஞ்சுதா, யார் என்ன தொட்டான்னு கேட்பாரு. பக்கத்தில் ஏன் எவ்வளவு பேர் உங்களை சுத்தி தொட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்டு கூடிய யார சொல்லாடு இல்ல, நீங்க தொடுறதெல்லாம் வேஸ்ட். யாரோ ஒருத்தர் என்ன தொட்டாங்க, அதுவும் அவரை கூட தொடரல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிருக்காங்க, யாருனே தெரியல. இவர் மேல பார்த்துக்கிட்டு இருக்காரு, சுத்தி ஆட்கள் நிக்காங்க. எங்கிட்டு கூடிய வல்லமை பாஞ்சுதே, யார் அது? அப்ப இயேசு பார்க்காட்டாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை போறது அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஸ்தோத்திரம். அது மாதிரி பார்க்குற எங்கேயோ ஒரு விசுவாசம், அந்த ரோட்டு ஓரத்தில் பிச்சைக்கார சைடுல இருந்து ஒரு விசுவாசம் குப்புன்னு எழும்பி வருதே, அது யார் விசுவாசம்? ஹல்லேலூயா. ஆமா, நீ எங்கேயோ ஒரு இருட்டுக்குள்ள ஒரு குப்பைக்குள்ள கிடந்தாலும் விசுவாசம் பரலோக தேவனை போய் தட்டி எழுப்பும். ஆமென் சொல்லுங்க. தேவன் மேல வைக்கிற விசுவாசம், நீங்க இருட்டுக்குள்ள இருந்தாலும் இருட்டுக்குள்ள இருந்து ஒரு விசுவாசம் எழும்பி போகும், பரலோக கதவை தட்டும். ஹல்லேலூயா. பரலோக தேவன் பாப்பார், இந்த இடத்துல இருந்து ஒரு விசுவாசம் எழும்பி வருகிறது, அங்கே அற்புதத்தை அனுப்புங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் பார்த்து மதித்து கனப்படுத்தி அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த பரிமையை குருடனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. இயேசு தூரமா தான் இருக்காரு, ஆனால் அவன் விசுவாசத்தை பார்த்து, அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை, அவனை பார்த்து சொல்ற வார்த்தை தான், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமா, நீ உன் ஜெபம் உன்னை ரட்சித்தது, ஏன் வல்லமை உன்னை ரட்சித்தது அப்படிலாம் அவர் சொல்லலை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்திற்கு ஒரு பவர் இருக்கு, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பவர். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பரிதிமையுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது பாருங்க, அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசின் பேரை வச்சுக்கிட்டு விசுவாசம் இல்லாம இருக்க கூடாது. சில நேரங்கள்ல விசுவாசத்துல சில விஷயம் நமக்கு நடக்காட்டாலும் விசுவாசத்துல என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த். ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஊழியக்காரர். அவரு திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப உற்சாகமா சொன்னாரு, நீங்கள் அறியாத ஒரு இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அறியாத ஒரு இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு உற்சாகமா கத்தினார். உடனே எல்லாரும் என்ன இப்படி பேசுறாரு, என்ன இப்படி பேசுறாங்க. ஆமா, நீங்கள் அறியாத ஒரு இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி சொன்னார். அவர் எப்படி அவர் அறிந்தார்? இவர் சொன்னார்ல, தேவனை அறிகிற அறிவு அந்த பரிதிமைக்குள்ள இருந்தது. ஆமா, ஸ்தோத்திரம். பரிதிமையும் தேவனை வித்தியாசமாய் அறிந்திருந்தான், அதனால அன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். இந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த்தும் ஒரு நாள் மற்றவங்களுக்கு அது புரியல, ஆனாலும் இவர் சொல்றது என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார். என்ன விஷயம் தெரியுமா? சில நாட்களாய் மரித்தோரை உயிரோட எழுப்பணுங்கிற வாஞ்சை எனக்குள்ள வந்தது. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எத்தனையோ மரித்தோருக்காக போய் நான் ஜெபம் பண்ணும்போது அவங்க உயிரோடையே எழும்பல. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, உன் விசுவாசத்து கூட நீ எதை சேர்க்கணும்? உன் விசுவாசத்து கூட தைரியத்தை சேர்க்கணும். பயப்படக்கூடாது. உன் விசுவாசம் இருக்கு, ரைட்டு. அந்த விசுவாசம் எப்போ பூரணப்படுமா? விசுவாசத்தோட எதை சேர்க்கணும்? தைரியத்தை சேர்க்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர்றேன். முதல்ல பரிதிமைக்குள்ள என்ன இருந்தது? பரிதிமைக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. இங்க தானே சொன்னீங்க. ஸ்தோத்திரம். எப்படி விசுவாசம் இருந்தது? இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடியே இயேசுனை சுகமாக்கிடுவாருங்கிற விசுவாசம் பரிதிமைக்குள்ள இருந்தபடினால் தான் அவன் வஸ்திரத்தை கழட்டி எரிந்து போட்டான். ரெண்டாவது, இந்த விசுவாசத்தோட நம்ம எதை சேர்க்கணுமா? தைரியத்தை சேர்க்கணுமா? நீங்க பேதுருவின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சடகத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நிறைய விஷயம் இருந்தாலும் விசுவாசத்தோட சேர்க்க வேண்டிய விஷயம் எது? தைரியம். ரெண்டாவது காரியம், பரிதிமைக்குள்ள இருந்த விஷயம் என்ன? தைரியம். எத்தனை பேர் அவனை அதட்டினாலும் நோ, நான் அவரை பார்த்தே தீர்வேன்னு சொல்லி அத்தனை பேர் மத்தியிலையும் சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி இயேசுவை நிறுத்துகிற தைரியம் பரிதிமைக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில தைரியம் இல்லாட்டா இயேசுவை நிறுத்த முடியாது. ஆமா, அந்த உலகம் உங்களை அப்படியே அடக்கி அமுத்தி வைக்க பார்க்கும். அதை உடைச்சிக்கிட்டு தான் நீங்க எழும்பி இயேசுவை நிறுத்தி வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு செடி வளர்ந்து வரணும் அப்படின்னா அது பூமியை என்ன செய்யணும்? பூமி என்ன செய்யணும்? விதைத்த விதை உள்ளிருந்து முளைச்சி கிளம்பி வரணும்னா மேலே இருக்கிற மண்ணை, கல்லை, பாறையை உடைச்சிக்கிட்டு தான் என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். ஒரு முட்டை உள்ள இருக்கிற உயிர் வெளியே வர வேண்டுமானால் மேலே இருக்கிற முட்டை என்ன செய்யணும்? உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒழிய வெளியே ஒரு உயிர் வராது. அதுபோல விசுவாசத்தோடு கூட தைரியம் சேரும் போது அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்க விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறோம். எழுப்புதல் நீ காலத்துல சட்டார் சட்டார்னு சடலங்கள் எழும்பும். ஸ்தோத்திரம். அதை பார்க்கிற ஜனங்கள் தீவிரமாய் புறப்பட்டு கர்த்தரை தேடி ஓடி வருவார்கள். செத்து போன உயிரோட எழும்பி வந்து சொல்லுவான், ஐயா நரகத்துக்கு போன இப்படி இருக்கு, ஒருத்தர் நரகத்துக்கு போயிடாதீங்க, இயேசு உண்மையான தெய்வம் சொல்லி செத்தவன் உயிரோட எழும்பி வந்து சொல்லும் போது ஸ்தோத்திரம், அன்னைக்கு நம்ம பண்ற பிரசங்கத்தை விட திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எழுப்புதல் நம்முடைய சபையில நடப்பதற்கு விசுவாசத்தோடு கூட தைரியம், அந்த பரிதிமேயுக்குள்ளே தைரியம் இருந்தாதான் புறப்பட முடியும். ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல இருந்து எழும்புறதுக்கு என்ன வேணும்? தைரியம். ஒரு காரியத்தை போய் செய்யறதுக்கு எழும்புன்னா அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். ஸ்தோத்திரம். இவனுக்குள்ள இருந்த தைரியம், உட்கார்ந்து இருந்து வஸ்திரத்தை கழட்டி எரிஞ்சிட்டு தான் எழும்புனா, அவனுக்குள்ளே தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தைரியம் அது விசுவாசத்தோட சேரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆமா, அந்த தைரியம் விசுவாசத்தோட சேரும்போது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை நடப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த பரிதிமேயுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? ஒரு ஒரு ஜபம்னு சொல்ல முடியாது, விடாப்பிடி ஜபம். ஒரு விடாப்பிடி ஜபம். ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம். காரியம் நடக்காம நான் எழும்ப மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது? விடாப்பிடி ஜபம். இந்த பரிதிமேயுக்குள்ள ஜபம் இருந்ததா? விடாப்பிடி ஜபம் இருந்ததா? விடாப்பிடி ஜபம் இருந்தது. ஸ்தோத்திரம். நான் எஸ்தருடைய ஜபத்தை வாசித்து பார்த்துருக்கிறேன். அப்புறம் எலியாவினுடைய ஜபத்தை பைபிளில் வாசிருக்கிறேன். மோசையினுடைய ஜபத்தை பைபிளில் வாசிருக்கேன். ஆனால் போன வாரம் ஒருத்தருடைய ஜபத்தை வாசித்தேன். அது ரொம்ப என்னை அசைத்து போட்டு விட்டது. ஆமாம், ஸ்தோத்திரம். எனக்கு அது ஒரு ஊழியக்காரனா அந்த ஜபம் என்னை ரொம்ப அசைச்சது. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:15. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கு அவரை சுற்றிலும் கூடி வந்தார்கள். யாரை சுற்றி? இயேசுவை சுற்றி ஜனங்கள் வர்றாங்க. எதுக்காக? அவர் யாராலையும் சுகமாக்க முடியாத ஒரு குஷ்டரோகியை என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்கிட்டார். உடனே அவருடைய கீர்த்தி ஊர் பூரா பரவுது. எல்லா மக்களும் அவரை தேடி வராங்க. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி வராங்க. இப்ப இயேசு என்ன செஞ்சாரா பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அவரோ, இயேசுவோ வனாந்தரத்திலே தனித்து போய் என்ன பண்ணிட்டு இருந்தாராம். இதை வாசிக்கும் போது கொஞ்சம் விவரம் இல்லாத ஆள் மாதிரி நமக்கு தெரியும். ஏன் கீர்த்தி உலகம் முழுசா பரவிட்டு எல்லாரும் அவரை தேடி வராங்க. இவர் என்ன செய்யணும்? ஜனங்களோட தானே கடந்து எல்லாம் கும்மி அடிச்சு எல்லாம் அங்கே வாங்க, அப்படி போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதுதானே செய்யணும். ஆனால் அதை செய்யல. அவர் என்ன செஞ்சாராம்? அவரோ என்ன பண்ணாராம்? தனித்து போய், வனாந்தரத்தில் தனித்து போய் என்ன பண்ணாராம்? நான் சொன்னேன், இதுதாங்க விடாப்பிடி ஜபம். அதை எனக்கு எவ்வளவு பெருமை வந்தாலும், எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும், நான் தனித்து போய் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன்? ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆமாம். சிலருடைய ஜெபத்தில் சந்தோஷம் மண்ணலி போடுது, சிலருடைய ஜெபத்தில் துக்கம் மண்ணலி போடுது. ஆமாம். சிலர் ஓவர் சந்தோஷம் வந்துட்டு நினைச்ச மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப துக்கம் ஆயிட்டுனா அப்படி ஜெபத்தை விட்டுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? 2 வெரைட்டி உண்டு. சோதரம். அவங்களுக்கு அன்றாடம் அப்படி போயிட்டு இருந்தால் ஆண்டவர் அப்படியே கஷ்டம் வரணும், ஒரு அற்புதம் கஷ்டம் அப்படியே போயிட்டு இருந்தா அப்படியே 30 வயசு 40 வயசு 50 வயசு 80 வயசு வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பெரிய துக்கம் வந்துட்டு ஆண்டவருக்கு அந்த விசுவாசத்தை விட்டுருவாங்க. ஓவரா பணம் வந்துட்டு அப்படின்னாலும் காலரை தூக்கி விட்டு மிதந்துருவாங்க. இயேசுக்கு பாருங்க, கீர்த்தி பயங்கரமா பெருகுது. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். எவ்வளவு பெருமை வந்தாலும், எவ்வளவு மகிமை வந்தாலும், எவ்வளவு பணம் வந்தாலும் தொடர்ந்து விடாப்பிடியாய் தேவனுடைய முகத்தை தேடுகிற ஜெப வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு விடக்கூடாது. நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 6:11. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு
இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் நினைச்சாங்களாம். மூர்க்க, அவனை என்ன பண்ணலாம், அவனை கையை வெட்டவா, காலை வெட்டவா, விசமிச்சு கொள்ளவா, அவனை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி மூர்க்க வெறி கொண்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உங்களை கொல்றதுக்கு ஆட்கள் சுத்தி அலைகிறாங்க. இன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு தெருவில் வரட்டும், வந்தவனே இவனை போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க போவீங்க? தெரிஞ்ச போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் ஆயுதங்களோட அப்படித்தானே இருக்க வேண்டியிருக்கும். இவரை என்ன செய்யலாம்னு மூர்க்க வெறியோட ஆட்கள் அலையும் போது அவர் என்ன செஞ்சாராம்? என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, அங்க வனாந்தரம், இங்க மலை, ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொடுத்தார். 13ஆம் வசனம் போட்டிருக்கு, பொழுது விடிந்த போது. ஏசு எப்ப ஜெபத்தை ஆரம்பிச்சாரு? நீங்க அவர் செஞ்ச ஊழியம் ஜெபத்தெல்லாம் படிக்கணும்னா 4ஆம் அதிகாரம் வரணும். 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சூரியன் அஸ்தமித்த போது. அப்படின்னா சாயங்காலம் ஒரு 6:30 மணி சாயங்காலம் அஸ்தமிக்குது. நீங்க 42ஆம் வசனம் வாசிங்க, உதயமான போது. அப்ப அது வரைக்கும் தலைவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்காரு. சூரியன் மறையும் போது அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்க, பிசாசை துரத்த, பிதாவின் முகத்தை நோக்கி பார்க்க, ஜெபிக்க ஆரம்பிச்சவர் எப்போ ஊழியத்தை முடிச்சிருக்காரு? உதயமான போது. அப்போ ராத்திரி பூரா அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதும், பிசாசுகளை துரத்துவதும், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதும். ஸ்தோத்திரம், எவ்வளோ தெளிவாக ஊழியம் செஞ்சிருக்காரு பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம அப்படி செய்கிறோமான்னு தெரியல, ஆனால் இன்னும் நம்ம அப்படி செய்ய போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி செய்கிற ஜபத்துக்கு பேர் தான் விடாப்பிடி ஜபம். விடாப்பிடி ஜபம். நிறைய பேர் ஜபிக்கிறோம், நம்ம எல்லாருமே ஜபிக்கிறோம். ஆனால் அந்த ஜபம் விடாப்பிடி ஜபமாக இருக்கா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் இந்த நாட்களில் இந்த செத்தவங்களை உயிரோட எழுப்புறதை ரொம்ப அதிகமாக தியானிச்சுட்டே இருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றியே நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், அதை பற்றியே நான் தியானிக்கிறேன். இந்த பால் யாங்கிச்சோ அவருடைய பையன் ஊழியத்துக்கு போன இடத்துல என்ன பண்ணிடுவார்? 4ஆம் பரிமாணம்னு ஒரு புத்தகம் இருக்கு, வாங்கி படித்து பாருங்கள். அவருடைய பையன் இறந்துருவார். உடனே அவரை சொல்லி விடுவாங்க. உடனே அவரும் பையன் இங்கே இருக்கானோடனே தனியாக ஒரு ரூமில் போய் பூட்டிக்கிட்டு நினச்சிவார், ஜெபிக்க ஆரம்பிப்பார். எத்தனையோ மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் ரூமை போட்டிட்டு வெளியே வராமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாரும் ஊழியக்காரோடைய பையன் இறந்தானா அடக்கம் பண்ணணும், அடுத்து பெட்டி செய்யணும், என்ன ஏதுன்னு கேட்கணும், கதவே திறக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். இவர் அங்கே ஜெபிக்க இங்கே பையன் தும்மி எழும்பிடுவான். ஹல்லேலூயா. ஆமாம், எழும்பின பையன் சொல்கிறான், எப்பா ஏன்பா என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, நான் பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஏசப்பா வந்தார், உங்கள் அப்பன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்னா நிப்பாட்ட மாட்டான், அவன் விடாப்பிடி ஜபக்காரன். பிள்ளை உயிரோட வராமல் ரூமை விட்டு திறக்க மாட்டாங்க, செத்தாலும் அங்கேயே செத்துருவேன், ஊழியமே செய்ய மாட்டேன். இப்படி பிடிவாதம் பண்ணுறான்ப்பா, எனக்கு ஊழியம் கிடக்கு, அதனால தயவுசெய்து நீ போன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பையனை பரலோகத்துலேருந்து மறுபடியும் எங்கே இறக்கி விட்டாராம்? பூமிக்கு இறக்கி விட்டாராம். உயிரோட வந்த பையன் டென்ஷன் ஆகி ஏசுறான், ஏன் டாடி என்னை கூப்பிடுறீங்க, எவ்வளோ சந்தோஷமா நீங்கள் போடுற சோத்துக்கு சை, நான் அங்கே எவ்வளோ சந்தோஷமா சாக்லேட் எதுவும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆமாம். அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ விடாப்படியா ஜெபம் பண்ணிருக்காரு பாருங்க. புள்ளைய தராட்டா ஊழியமே கிடையாது, விடாப்படியா பிடிச்சா ஆண்டவர் இறங்கத்தான் செய்கிறாரு. அந்த ஜபத்துக்கு பேர் தான் விடாப்பிடி ஜபம். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் நான் இப்போ அது இருக்கட்டும், விடாப்பிடி ஜபம். அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன். 4வது, தேவனை அறிகிற அறிவு அவனுக்குள்ள இருந்தது. ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அவன் சும்மா இருக்கும்போது யாரை அறிஞ்சிட்டே இருந்தான்? தேவனை அறிந்து கொண்டே இருந்தான். இந்த அறிவு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுதுங்க. தேவனை அறிகிற அறிவு ஆளுக்கு வித்தியாசப்படுது. ரட்சிக்கப்படுறதெல்லாம் ஒன்று தான், ஆனால் தேவனை அறிகிற அறிவு ஆளுக்கு வித்தியாசப்படுது. ஒரு மனுஷன் எந்த மாதிரி தேவனை அறிகிறானோ அந்த மாதிரி தேவன் அவனுக்கு வெளிப்படுகிறார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சீக்ரெட். நான் என் கடனை நீக்குகிறவராய் அவரை அறிவேனானால் என் கடன் பூரா மறைஞ்சிரும், அடைக்கப்பட்டுரும். நான் வியாதியை சுகமாக்குகிறவராக தேவனை அறிவேனானால் அவர் என் வியாதியை சுகமாக்குகிறவராக இருக்கிறார், நானும் வியாதியை சுகமாக்குகிறவராய் மாறிவிடுகிறேன். ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு ஆளு பிசாசை துரத்துகிறவராய் தேவனை அறிவாரானால் அந்த ஆள் அந்த பிசாசு துரத்துற ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டே இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? அந்த அவங்க மேல உள்ள அபிஷேகத்தை வச்சு அவங்க எப்படி தேவனை அறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட முடியும். ஆமா, அது ஆளுக்கு வித்தியாசப்படும். அந்த அளவு தேவனை அறிகிற அறிவின் அளவும் வித்தியாசமானது. ஸ்தோத்திரம். அவங்க தேவனோடு உள்ள உறவை பொறுத்து அவங்க படிப்படியாக என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதான் நான் அப்போதே சொல்ல வந்தேன். இந்த ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு இயேசுவை
நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் ஆச்சரியம், நீர் என்ன பெரிய புது இயேசுவை அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இயேசுவை உயிரோடு எழுப்புகிறவராய் நான் அறிந்திருக்கிறேன். நீ ஒருத்தனையுமே இன்னும் உயிரோட எழுப்பலையே, அப்புறம் எப்படி இப்படி அறிந்திருக்கிற? அப்போ இதை குறித்து ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் தியானிக்க யோசிக்க அவருக்குள்ள தைரியம் வரமாட்டேங்குது. விசுவாசம் வருது, ஆனால் இனி மாதிரி தைரியம் வரமாட்டேங்குது. உடனே அவர் சொன்னாராம், அவர் ஆண்டோடே எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த வண்டு, செத்த வண்டெல்லாம் நான் நினைச்சுவேன், ஜோம் பண்ணுவேன். முதல்ல செத்த வண்டை நீர் உயிரோட எழுப்புனாதான் இது அடையாளமாக வச்சு நான் செத்த ஆளை போய் எழுப்ப முடியும். அதனால் செத்த வண்டை வச்சு என்ன செய்கிறாரு, ஜோம் பண்ணுறா. உங்களுக்கு தெரியுமா, செத்த வண்டு உயிரோட எழுப்பியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்புறம் வெட்டுக்கிளியை பிடிச்சி கொண்டு வச்சு நினைஞ்சிருக்காரு. செத்த வெட்டுக்கிளியை பிடிச்சி கொண்டு ஜோம் பண்ணிருக்காரு. ஆண்டவரே, இங்கே அற்புதம் நடந்தால் தான் எனக்கு என்ன வரும், ஒரு தைரியம் வரும், நான் செத்த ஆள்கிட்ட போய் நிற்க முடியும். வெட்டுக்கிளிக்கு ஜோம் பண்ணி செத்த வெட்டுக்கிளி கையை கால் நீட்டி எழுப்பி நினைஞ்சிருக்கு, நடந்து பறந்துருக்குது. ஸ்தோத்திரம். இவருக்கு இப்போ விசுவாசம் தைரியம் நினைச்சுது கொஞ்சம் அதிகமாக வருது. இதை தெரிஞ்ச உடனே நான் தேவனை புதுவிதமாய் அறிந்து கொண்டேன், அவரால் செத்ததை உயிரோட எழுப்ப முடியும்னு தைரியமாக சொல்றாரு. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு செய்தி போகுது. ஆள் இப்போ மாதிரி செல்ஃபோன் இல்லை, ஆள் போகிறாங்க. ஐயா, உங்கள் மனைவி இறந்து போயிட்டான். மனைவி இறந்துட்டாளா? புதைக்க மட்டும் செஞ்சிடாதீங்க, நான் வர்றேன். ஆமாம், ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. மனைவி பேர் எலிசபெத். போய் அந்த அம்மா பெட்டியில் வச்சு மாலெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்கார வச்சிருக்கா, சென்டெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. இவர் போறாரு. எலிசபெத் ஊழியத்துக்கு போன நேரத்தில் எண்ணெய் ஊட்டி ஆண்டி போல பட்டார்னு எலிசபெத்தை தூக்கி செவுத்துல நிப்பாட்டி, எலிசபெத் எந்திரிச்சு வா அப்படிங்காரு. செவுத்துலேருந்து அந்த சொடலாம் அப்படியே தொடக்கணும் கீழே விழுது. பார்க்குறவங்களாம் எப்படி இருக்கும், வைத்தியக்காரப்பையெல்லாம் இருப்பான் போல இருக்கு. ஆனால் இவர் விடலை. திரும்ப எலிசபெத்தை தூக்கி செவுத்துல நிப்பாட்டி, எலிசபெத் எந்திரிச்சு வா அப்படிங்காரு. மறுபடியும் அந்த சொடலாம் குழக்கணும் அப்படி கீழே விழுது. 3ஆவது தடவை 4ஆவது தடவை திரும்ப எலிசபெத் எழும்புன்னு தூக்கி செவுத்துல நிப்பாட்டார். அந்த அம்மா அப்படியே சொலக்குன்னு கீழே விழுது. இவர் பக்கத்துல பார்க்கல, சுத்தி இருக்கிற ஆட்களை பார்த்தாருன்னா இவர் விசுவாசம் பூரா பஞ்சர் ஆயிரும். எங்கன்னு திரும்பல, ஒரே புடியா பிடிச்சி, இயேசுவே என்ன எலிசபெத் தூக்கி செவுத்துல ஒழுங்க இயேசுவின் நாமத்துல நடந்து வான்னு விட்டாரு பாருங்க. அந்த அம்மா அப்படி இறங்கி நடந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் அவர் லைஃப்ல நடந்த முதல் அற்புதம். ஆமா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆரம்பிச்சவர் அவர் லைஃப்ல எத்தனையோ மரித்த சடங்களை உயிரோட எழுப்பி இருக்கிறார். அவருடைய ஊழியமே செத்தவங்களை உயிரோட எழுப்புற ஊழியம் ஆயிட்டு. ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த், நீங்க அவரை பத்தி நீங்க தான் கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்துருவீங்களா, பாருங்க. எத்தனையோ பேரை உயிரோட எழுப்புகிற ஊழியத்தை ஸ்பெஷலா செஞ்சிருக்காரு. அவர் செத்தவங்களை உயிரோட எழுப்புற ஊழியத்தில் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் செத்தவங்களை உயிரோட எழுப்புறதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. பாருங்க, ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த். அப்போ ஒரு மனுஷன் விசுவாசம் எழும்பி தைரியம் வந்து அவன் ஜெபிச்சு தேவனை அறிகிற அறிவிலே வளரும் போது, என் தேவன் மரித்தோரை உயிரோட எழுப்புகிறவர் என்கிற அறிவை எப்பொழுது பெற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அதை தியானிக்கணும். நான் ஒரு லைன்ல போய்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையும்படிக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க அந்த அறிவில வளர அந்த காரியங்கள் உங்கள் மூலமா இந்த பூமியில நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். தெளிவான வார்த்தையை பேசுகிற ஒரு குணம் பர்திமேயுக்குள்ள இருந்தது. இயேசு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படி கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இயேசு இதை எத்தனையோ தடவை கேட்டு நீங்க அவரையே குழப்புற மாதிரி ஆன்சர் சொன்னதுனால அவர் எப்பா அப்படின்னு திரும்ப வர்றதுக்கே போயிட்டாரு. ஆமா, நீங்க கூட வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தான் ஒரு குளம் உண்டு. அந்த குளத்தில் 38 வருஷம் வியாதியா ஒருத்தன் இருப்பான். அவன் இயேசுவை கூப்பிட மாட்டான். அவன் படுற பாட பார்த்து இயேசுவே அவனை தேடி போய் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பாரு. இவன் ஆமேன்னு சொன்னா போதும், அவன் அப்பமே சொஸ்தமாக்கிட்டு போயிருப்பார். அவர் ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. இன்னைக்கு இவனை என்ன ஆக்கிடணும், அவன் கூப்பிடவே இல்லை. இவரா வலிய உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறாரு. இவனை சுகமாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடய நின்று கேட்கிறாரு. ஆனா இவன் என்ன கதை சொல்றான் பாருங்க. நீங்க 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை அப்புறம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஐயா, தேவ தூதன் குளத்தை கலக்கும் போது என்னை தூக்கி கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்ல, டபக்குன்னு வேற ஒரு ஆட்கள் குளத்துக்குள்ள இறங்கிறதுனால கடந்த 38 ஆண்டுகளாக நான் இப்படியே நொண்டி நடக்குமா அந்த குளத்துக்கு கரையில கடந்துகிட்டு இருக்கேன் இப்படின்னு பெரிய கதை பேசி, எப்பா அங்க இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. அவன் அதுக்கும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து டயலாக் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். இயேசுவால பொறுக்க முடியல. இதுக்கு மேல இவனை வச்சுக்கிட்டு இவன் ஏன் விசுவாசத்தை கெடுத்துருவான் போல சொல்லிட்டு நீ வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவனை உடனே சுகமாக்கி அனுப்பி விட்டுருந்தாரு. ஹல்லேலூயா,
சில நேரங்களில் இயேசுவின் விசுவாசத்தையே குழப்புற அளவுக்கு நாசரேத் ஊர் மக்கள் நடந்து கொண்டது போல தூத்துக்குடி மக்களும் நடந்து விடக்கூடாது. நாசரேத் ஊர்காரங்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அங்கே அவரால் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. யாரால? இயேசுவாலேயே செய்ய முடியாமல். எதுக்கு? பேசின பேச்சு அப்படி பேச்சு பாருங்க. அந்த பரிதிமேயிட்ட தெளிவான ஒரு வார்த்தை இருந்தது. எப்பா நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாய்? ஐயா பார்வை அடைய விரும்புகிறேன். சாப்டர் க்ளோஸ், போகலாம், முடிஞ்சுது. எவ்வளோ நல்லா இருக்கு. ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். தேவ சமூகத்தில் உங்க வார்த்தை சுருக்கமாக இருக்க கடவுள்னு பைபிளில் போட்டு. அதான் ஜெபத்தை சுருக்கிற வேண்டாம், உங்க 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 ஆத்தும பாரத்தை குறைத்து விட வேண்டாம். ஸ்தோத்திரம். பைபிள் இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அலப்புகிற மூடன் விழுவான். வெரி குட். ஆமாம், போட்டு தேவ சமூகத்தில் நினைச்சக்கூடாது, பெரியவங்க சமூகத்தில் போய் இணைஞ்சிட்டு கூடாது. சில ஆட்கள்லாம் ஜெபக்குறி, நான் ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஸ்பிரிட்டில் இருப்போம் பார்த்துக்கோங்க. அப்படி அவங்க ஒன்றுமே பேசாமல் வந்து நின்னாலே ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்கிடலாம். நம்ம ஜெபிக்கிற ஸ்பிரிட்டில் இருக்கும்போது வந்து நின்று ஜெபக்குறிப்பை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபக்குறிப்பை விளக்கி சொல்லுறதுலேயே நமக்கு அந்த ஜெப ஸ்பிரிட்டை அணைஞ்சிடும். திரும்ப அனல் கொண்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்குள்ளே அது போதும் ஆகி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், ஒரு நல்ல ஜெபிக்கிற ஸ்பிரிட்டில் முன்னாடி வந்து முழங்கால் போட்டு அந்த ஜெப ஸ்பிரிட்லேயே ஜெபம் பண்ணி பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் பிரச்சனை முடிய விட மாட்டாங்க. இவங்க வேற கதையெல்லாம் பேசி, நாங்கள் இன்னார், எனக்கு அவரை தெரியும், இந்த ஊழியக்காரர் எனக்கு ரொம்ப பழக்கம், இவர் கூட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகும், ஆணையாகும் போனேன். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? உனக்கு ஒரு பிரச்சனை, நான் உனக்கு ஜெபம் பண்ண வா, ஜெபம் பண்ண விடுதலை போ. அதுக்கு இடம் இருக்காது. வந்து நாங்கள் இன்னாராக்கும், நாங்கள் அண்ணாராக்கும். நிறைய நேரங்களில் ஏசுகிட்ட போயிட்டு நீங்கள் யார் இன்னாரு அண்ணாருன்னா என்ன செய்ய வேண்டாம். அவன் நீங்கள் பெரிய மன்னாரன் கம்பெனியாக இருந்தாலும் கவலை இல்லை. ஏசுகிட்ட வந்தால் இயேசுவே நின்னா அவர் உங்களை தொடுவார், அற்புதம் நடக்கும். இந்த பரிதிமேய் குருடன்ட்டு அப்படி ஒரு நல்ல கேரக்டர் இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 முடிந்தது. 6வதாக அவனுக்குள்ள ஒரு மன விருப்பம் இருந்தது. அதான் வாஞ்ச. ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு மன விருப்பம் இருந்தது. நான் எப்படியாவது சுகமாகணுங்கிற மன விருப்பம் இருந்தது. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வார். 24. ஸ்தோத்திரம். மன விருப்பம் ஒன்று இல்லை என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாக வேதம் அந்த வசனத்தில் சொல்லுது, உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் என்ன தெரியுமா அதை எடுத்துக்கிறேன், இயேசுவுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். இயேசுகிட்ட நன்மை பெற்ற எல்லாரும் அவரை பின்பற்றி வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இயேசுவுக்கு இருக்கிறது. 10 குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, ஒருத்தன் தான் திரும்பி வாரான். வந்தது போதும் லாபம் நினைக்கல. மிச்சம் 9 பேர் எங்க அப்படின்னா அவருடைய மனசுல சுகம் பெற்ற எல்லாரும், நன்மை பெற்ற எல்லாரும் தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை உடைய தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த பரிதிமேய் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறான். அவன் சுகமானவன் அப்படி போகல. அந்த வசனம் சொல்லுது, அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவை பின்பற்றி சென்றான். அல்லேலூயா. நான் தான் யோசித்து பார்த்தேன், ஏப்பா எங்கள் சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் இப்போ எங்கள் சபைக்கு வருவாங்கன்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் இருப்பாங்க. எவ்வளோ பேருக்காக ஜெபம் பண்ணி, எவ்வளோ பேருக்கு விடுதலையை வாங்கி கொடுத்து, எவ்வளோ பேருக்கு நன்மை செய்கிறதுக்காக கிரயம் செலுத்தி, ஆனால் இப்போ இவ்வளோ தான் மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம மூலமாக நன்மை பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் நம்ம கையில் ஞானஸ்தானம் எடுத்த டிக்கெட் பூரா வந்து உட்கார்ந்தாலே. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. எதையெல்லாமோ ஜனங்கள் பின்பற்றி போறாங்க. இயேசுவை பின்பற்ற ஆட்களை இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் பரிதிமேயுக்குள்ள எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். கடைசியா அவன் நன்றி அறிதல் உள்ளவனா இருந்தான். அப்படித்தானே? ஆண்டவர் செஞ்சதுக்கு அவனுக்குள்ள என்ன இருந்தது? நன்றி இருந்தது. நீங்க கொலோசியர் 3:15 குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஒரே ஒரு வார்த்தை வரும், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கொலோசியர் 3:15, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை தான் பைபிளே பெரிய வார்த்தை நினைக்கிறேன். நம்ம ஒரே வார்த்தை, ஆனால் பயங்கர ரிச் அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை. நன்றி அறிதலும் உள்ளவர்களாய் இருங்கள். அந்த ஸ்கிரீனே பிடிக்க மாட்டேங்க பாருங்க. பத்தியா, ஸ்க்ரீனே பிடிக்க மாட்டேங்குது. பைபிளில் இந்த வார்த்தை தான் ஸ்க்ரீனே பிடிக்காத அளவுக்கு வெளியே போகிற வார்த்தை. ஆமாம், பெரிய வார்த்தை, வெயிட்டான வார்த்தை. பெரியவங்க சொல்லுவாங்க, நன்றி மறந்தவனாக இருக்காது. நம்ம நன்றி இல்லாமல் இருக்கணும். இந்த பரிதிமேயுக்கு என்ன இருந்தது? நன்றி இருந்தது. ஸ்தோத்திரம். நமக்கு என்ன இருக்கணும்? நன்றி. நன்றி நன்றி சொல்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிற இருதயம் இருக்குமானால் ஆண்டவர் நம்ம மேல் அதிக பிரியப்படுகிற தேவனாக இருப்பார். ஒரு பரிதிமேயு
ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன். ஸ்தோத்திரம். அவனுடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அவனுடைய எளிமையில் அவனை கைதூக்கி விடுவதற்காக இயேசு கடந்து வந்தார். அவனை அழைத்து வாருங்கள் சொன்னார். ஸ்தோத்திரம். அவன் வந்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், அமர்ந்திருந்தான், சும்மா இருந்தான், இயேசுவுக்காக புறப்பட்டான். ஆனால் இந்த பரிதிமையை குறித்து நமக்கு இன்னும் தெரியல. அவன் நிறைய அற்புதங்களை இயேசுவுக்காக பிளந்து விடுகிற ஒரு ஊழியக்காரனாக இருந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவங்க எல்லாம் பயங்கர ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் உள்ள புஸ்தகங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹிஸ்டாரியன் இருக்கிறாரு. ஒரு ஹிஸ்டாரியன் அவர் பேரலாக இயேசுவின் டைமில் நடந்த மற்ற சம்பவங்களை எல்லாம் ஹிஸ்டாரியாக எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஹிஸ்டோரியன், ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் இயேசுவினுடைய லைஃப்பில் அதே டைமில் இயேசுவினுடைய அற்புதத்தை பெற்றவங்க என்னெல்லாம் அற்புதம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஆமாம், நீங்கள் இந்த பரிதிமையினுடைய லைஃப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவருக்காக எழும்பி அநேக அற்புதங்களை செய்கிறவனாய், பிளந்து விடுகிறவனாய், செங்கடலை பிளந்து விடுகிறவனாய், அநேகருடைய மனக்கண்களை திறந்து விடுகிறவனாய், கர்த்தருக்காக அவன் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சுடராய் இருந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்ற நீங்களும் கூட அமர்ந்திருந்து தேவனை அறிகிறவர்களாக, புறப்படுகிறவர்களாக, தேவனுக்காக பிளந்து விடுகிறவர்களாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவருக்காக செய்கிறவர்களாக உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் வெளிப்பட போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா, கைகளை கூப்புவோமா, நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போமா, தகப்பனே ஸ்தோத்திரம். ஒரு பரிதிமேவுக்கு இறங்கின கர்த்தர் எனக்கும் இறங்குங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, ஒரு பரிதிமேவுக்கு இறங்கினது போல எனக்கும் இறங்கும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நானும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காணாத நேரத்திலையும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, இயேசுவை நிறுத்துகிற தைரியத்தை உடையவனா இருக்க, விடாப்பிடியாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனா இருக்க, இயேசுவை அறிகிற அறிவிலே வளர, தெளிவான வார்த்தைகளை பேசுகிறவனா இருக்க, மன விருப்பத்தோடு ஜெபிக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, தேவ ராஜ்யத்துக்கு தேவனுக்கு நன்றி உள்ளவளாய் காணப்பட தேவரீர் எங்களுக்கும் நீங்க கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம், உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும் தகப்பனே. இந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. இவர்கள் அமர்ந்திருந்து அமைதியாயிருந்து கர்த்தரே தெய்வன் என்று அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, இவர்கள் பரிதிமேவை போல எழும்பி புறப்பட்டு போகவும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவும், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருளின் வல்லமைகளை பிளந்து விடவும், சத்துருவின் கிரியைகளை அழிக்கவும், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சபையை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாச குடும்பங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை
புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.